வணக்கம். இன்று ஒரு இனிய தகவல். இந்திய சுதந்திர வரலாற்றில் மாவீரன் பகத்சிங் அவர்களை மறைத்து ஒரு வரலாறு எழுத முடியாது. மாவீரன் பகத்சிங் இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவரும் தொழிலாளர் நலனுக்காக போராடியவருமான கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியும் ஆவார். ஒரு சாதுவேரா போல் மாவீரன் பகத்சிங்கை இன்றும் இளைஞர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் தன்னுடைய வழிகாட்டியாக. அப்படி என்ன அந்த மாவீரன் பகத்சிங் செய்தார்? தனது 12வது வயதில் அந்த நேரத்தில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஜெனரல் டயர் என்பவர் ஒரு மாகாணத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து வந்திருந்தவர்களை எந்த பக்கமும் செல்ல முடியாமல் அவர்களை அடைத்து தன்னுடைய பிரிட்டிஷ் இராணுவத்தை வைத்து கொடுமையான முறையில் சுட்டு தள்ளினார். சிலர் உயிர் தப்பிக்க ஓடி அங்கு உள்ள கிணற்றில் குதித்து சற்றப்ப 1500 பேருக்கு மேல் மரணமடைந்தார்கள். அந்த இடத்தில் வீர மண் செறிந்த இடத்தில் உள்ள இரத்த மண்களை பார்த்து ஆவேசமடைந்த 12 வயது சிறுவனான பகத்சிங் தன்னுடைய வீட்டிற்கு ஒரு கைப்பிடி மண்ணளவு மண் ஒரு கண்ணாடி போட்டில் அடைத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து, இந்திய சுதந்திரத்திற்காக என் உயிரை துறக்க தயார், அதே நேரத்தில் துப்பாக்கி ஏந்தி பிரிட்டிஷ் இராணுவத்தை கட்டுப்படுத்தவும் வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் சிறுவயது முதற்கொண்டே புரட்சியாளனாக மாறினார். தனது 13வது வயதில் திரு காந்திஜி அவர்கள் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். 14வது வயதில் வந்தே மாதரம் என்ற வாசகங்கள் அடங்கிய காகிதங்களை ஊர் முழுவதும் சுவரொட்டியாக ஒட்டினார். 12 வயதில் ஆரம்பித்த அவர் தன்னுடைய 23 வயது இறுதி காலம் வரை ஒரு நிமிடம் கூட இடைவிடாது சுதந்திரம், ஏழை மக்கள் படும் கஷ்டம், முதலாளிகள் அடக்குமுறை, ஏழைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் போன்று ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சிந்தனையாக யோசித்து புரட்சி இளைஞர் மன்றம் ஆரம்பித்திருக்கின்றார். பின்னாளில் பொதுமக்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். சுதந்திர போராட்டத்திற்காகவும் போராடி கொண்டே இருக்கிறார். பகத்சிங்கினுடைய குடும்பமே இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்ட குடும்பம். பகத்சிங் பிறக்கும் பொழுது கூட அவருடைய தந்தையார் ஜெயிலில் தான் இருந்திருக்கின்றார். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பிறகு சௌரி சவாரா என்ற இடத்தில் நடந்த வன்முறையில் 20 போலீஸ்காரர்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டனர். அதன் விளைவாக தாக்குதல் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் காந்திஜி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டு விட்டார். இதனால் அந்த நேரம் இருந்த புரட்சியாளர்கள் அனைவரும் காந்திஜியை எதிர்க்க துவங்கினர். இனிமேலும் நாம் ஆயுதம் ஏந்தாமல் சுதந்திரம் அடைய முடியாது என்ற ஒரு தீவிரமான முடிவுக்கு வந்தார்கள். தீவிரமாக முடிவுக்கு வந்தது இல்லாமல் தனித்தனியாக இருந்த அவர்கள் ஒன்று இணைந்து அவர்கள் சோசலிஸ்ட் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தங்கள் பாதையிலேயே சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்தார்கள். திரு லாலா லஜபதி ராய் அவர்கள் சைமன் கமிஷன் அமைத்ததை எதிர்த்து போராடியதில் அவரை பிரிட்டிஷ் இராணுவத்தினர் தாக்குதலில் அவர் உயிர் இறந்ததால் அந்த அதிகாரிகளை தங்களுடைய நண்பர்கள்
சுக்தேவ், ராஜகுரு போன்றவர்களால் கூட்டாக இணைந்து அவர்களை சுட்டு தள்ள வேண்டும் என்ற ஒரு தீவிர வெறியில் இருந்து அவர்களை பின்னாளில் சுட்டும் தள்ளினார்கள். அதே நேரத்தில் இவர்கள் எதற்காக போராடுகின்றார்கள் என்ற ஒரு விஷயம் அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தொழிலாளர் சட்ட வரைவு மசோதா, திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபொழுது பார்வையாளர் மாடத்திலிருந்து முதலில் ஒரு வெடிகுண்டை வீசியிருக்கின்றார்கள். அதிகமான புகை மூட்டத்துடன் அனைவரும் கலந்து ஓடியிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு வெடிகுண்டு தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிரிட்டிஷ் இராணுவத்தினர் அவர்கள் கண்ட்ரோலுக்கு இருந்தனால் அனைவரையும் பாதுகாப்பாக ஏற்பாடு செய்கிறார்கள். இவர்கள் பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு மூவரும் கைதாகிறார்கள். கோர்ட்டுக்கு சென்று இவர்களுடைய நியாயத்தை, இவர்கள் படும் கஷ்டத்தை, பிரிட்டிஷ்காரர்கள் கொடுக்கும் துன்பத்தை அங்கே விவரிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் அந்த விவாதம் விரிவாக நடைபெறவில்லை. அதே நேரத்தில் இவர்களுக்கு தூக்கு தண்டனை அறிவித்து விடுகிறார்கள். அந்த தூக்கு தண்டனையும் எங்களுக்கு நிறைவேற்றுங்கள், ஆனால் தூக்கு தண்டனையாக நிறைவேற்ற வேண்டாம், எங்களை சுட்டு தள்ளுங்கள், எங்களுடைய இரத்தம் இந்திய மண்ணில் சிதற வேண்டும் என்று ஆசைப்பட்டனர். அதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவராக தூக்கு போட்டு விட்டார்கள். திரு பகத்சிங் அவர்களை தூக்கு போடுவதற்கு சற்று 5 நிமிடத்திற்கு முன்பு அவரை சென்று அழைக்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், இருங்கள், நான் ஒரு புரட்சியாளனுடைய புத்தகத்தை படித்து கொண்டிருக்கின்றேன். லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்ற புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறார். நான் சாகும் பொழுது கூட புரட்சிகரனாக வாழ்ந்தேன் என்ற எண்ணம் என் மனதில் இருக்க வேண்டும் என்று அதை படித்து முடித்துவிட்டு வந்துதான் தூக்கு போட்டு இறந்து விடுகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கின்றார். என்ன என்றால், நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை இந்திய மண்ணிலே புதைக்க வேண்டும், அதே நேரத்தில் என் குடும்பத்தாரிடம் கொடுக்கக்கூடாது. என் தாயார் பாசத்தால் என் மேல் இறக்கப்பட்டு அழுதார்கள் என்றால் என்னுடைய கொள்கை தோற்றுப்போனது அல்ல, கொள்கைக்கு விரோதமாக இருக்கும் என்பதால் என் குடும்பத்தாரிடம் கொடுக்க வேண்டாம், என்னுடைய சவத்தை இந்திய மண்ணிலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதன்படி நடந்தது. 12 வயதிலிருந்து 23 வயதிற்குள் ஒரு சாதாரண ஒரு இளைஞன் இவ்வளவு செய்ய முடியும் என்றால் இன்றைய இளைஞர்களை நினைத்து பார்த்து மனம் வேதனையாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது? ஆனால் அனைவரும் அப்படி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு நாட்டை உழுக்கும் அளவுக்கு சக்தியும், அதே நேரத்தில் வருங்கால சந்ததியினர் அனைவரும் மாவீரன் பகத்சிங் பற்றி தெரிந்து கொள்வதும், அதே நேரத்தில் அவரை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவராவார். வாழ்க பகத்சிங் புகழ், வாழ்க இந்தியா. நன்றி.